வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக யார் அந்த தியாகி என எழுதப்பட்ட பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டதால் பேரவையிலிருந்து இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதிமுகவின் பேட்ஜ் குறித்து பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், பல்வேறு வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பிறர் காலில் விழுந்தவரை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போன அதிமுக தொண்டர்கள்தான் இன்றைய தியாகிகள் என்று குறிப்பிட்டார். தமிழின் பெருமையை பிரதமர் மோடி உயர்த்தி பிடிப்பதாகவும் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு அண்ணாமலைதான் காரணம் என்றும் சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலை, அண்ணன் சீமானை போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தளபதியாக பார்ப்பதாகவும் அவர் நேர்மையும் நெஞ்சுறுதியும் கொண்டவர் என்றும் புகழ்ந்து பேசியுள்ளார். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். அதேபோல வக்பு வாரிய மசோதாவுக்கு எதிராக திமுக சார்பில் மக்களவை திமுக கொறடா ராசா மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாளை நேரில் ஆஜராக திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாளை காலை 10:30 மணிக்கு ஆஜராகவில்லை எனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வரும் நிலையில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதனால் ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 12 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பால் உலக பங்குச்சந்தைகள் இன்று கடும் சரிவை சந்தித்த நிலையில் இந்திய பங்குச்சந்தையிலும் ரூபாய் 14 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2.95%, தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 3.24% சரிவடைந்தன. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ள அதே நேரத்தில் இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறியுள்ளது. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையும் 50 ரூபாய் உயர்த்தப்படுவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மாவுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 25% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் நடத்தை விதிகளை மீறியதற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு ஜூலை மாதம் துவங்க உள்ளதாகவும் திரைக்கதை சிறப்பாக வந்திருப்பதாகவும் படத்தின் தயாரிப்பாளர் தானு தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.